எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹீரோவோட கரிஸ்மா XMR. இது ஒரு மல்டிஃபேஸ்டு மோட்டர் சைக்கிளுங்க. கிட்டத்தட்ட அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக கூட இதை யூஸ் பண்ணலான்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாலும், பட் என்னோடய ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மாடல். இதில் ஒரு சிட்டி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கும்போது பில்லியன் ரைடருக்கும் சரி அண்ட் நார்மலாக ஓட்டிகிட்டு போகிற ரைடருக்கும் சரி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலிஷ்னஸ் கிடைக்குங்க. அண்ட் ஆஃப் ரோட் எபிலிட்டி இந்த வண்டியில் ஓரளவு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனும் 150 mm இருக்கக்கூடிய இதனுடைய சஸ்பென்ஷன் ட்ராவல் செட்டப்பும் நம்ம இதில் இருக்கக்கூடிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அந்த நாபியான டயர்ஸும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுங்க நமக்கு. அண்ட் அது டெரைன்லேயும் சரி ஆஃப் ரூட் ட்ராக்ஸ்லேயும் சரி. ஸோ வண்டியோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஸ்பீட் ஸ்போர்ட்டி அண்ட் அட் த சேம் டைம் ஒரு கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல். உட்காந்து ஓட்டிகிட்டு போகும்போது ஓட்டிகிட்டு போகிற ரைடருக்கு அந்த ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த வண்டியினுடைய சீட்டிங் பொசிஷன் வந்து இருக்குது. பட் அதே சமயம் சீட் ஹைட் ஸ்லைட்லி ஹையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ரைடர்ஸ் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒரு 210 cc இருக்கக்கூடிய ஒரு 4 stroke 4 valve சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு DOHC இன்ஜின் தான் இந்த வண்டியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 25.5 PS மேக்ஸிமம் பவர், 20.4 Nm மேக்ஸிமம் டார்க் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஜின் ஓட்டிகிட்டு போகும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான கேப்பபிலிட்டியை கொடுக்குது. அண்ட் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பில்ட் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இதனுடைய ஸ்விட்சர்ஸ், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த USB போர்ட்ஸ், அதே மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய மவுண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஸ்விட்சர்ஸ், இது எல்லாமே வந்து பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹசார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் கில் ஸ்விட்ச்லேயே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லிவர்ஸ் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த மாடலில் அவங்க அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுக்கல. அண்டு இந்த வண்டியினுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப் வெயிட்டே கிட்டத்தட்ட 164 kg பக்கத்தில் வருது. அண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆப்வியஸ்லி நம்மளோட ரோட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வண்டியினுடைய ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 11 லிட்டர். அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வண்டி வச்சுருக்கவங்க சொன்ன மைலேஜ் ஒரு 40லேருந்து 41 தாராளமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல மைலேஜ் இருக்குது. டூயல் சேனல் ABS இருக்கிறதுனால இந்த வண்டியோட பிரேக்கிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் கேஸ் சார்ஜ்டு மோனோசாக் அப்சார்பர் ரியரில் கொடுத்துருக்காங்க, அதுவும் 6 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிளோட. இந்த வண்டி உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் ஒய்ஃபை கனெக்டிவிட்டியோட சேர்ந்து வருது. 210 cc கேட்டகரியில் நல்ல ஒரு ஆப்ஷனாக இந்த மாடலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாங்கலாம். இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸு 1.8 lakhs வருது. அடுத்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு LSC தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.